ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரான பார்க்கு. இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத இடமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னதுனால கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நானும் சிங்சன் வந்திருக்கோம். சிங்சன் பைப்பில் எங்கேயோ ஓடி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவன் இருக்கிற சைஸு குட்டியாக இருந்துக்கிட்டு எங்கே போய் விழுந்திருக்கான் பாருங்க. டேய் 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 ஓவரா பேசாத. இது பார்க்குன்னு மட்டும் சொல்லாத. வெளில எவனோ டேஞ்சர்னு போர்டு போட்டிருந்தான். இந்த பக்கம் செல்லாதீங்கள்னு போட்டிருந்தான். நீ இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்ட. எப்போவுமே ஒரு இடத்துக்கு செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல போனால் தவறே கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாரு, இங்கே பாரு, ஜோக்கர் தான் நிற்கிறானா, வெளிலே போர்டு போட்டிருக்காங்க. ஐயோ, வர வழியில் பார்த்தீங்கன்னா காசை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சிங்சேனு, உன் கையில் காசு இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்காக ஒரு டிக்கெட்டை போட்டிங்கன்னா நம்ம 2 பேர் உள்ளே போயிடலாம்டா. டிக்கெட் இங்கே தான் இருக்குது, 5 ரூபா தான். வீட்டுக்கு போய் ரிட்டர்ன் பண்ணுறேன். தயவுசெய்து எனக்கும் டிக்கெட் எடுத்துரு. அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காட்ட முடியும். நீ மட்டும் தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் வரும்டா. எடுத்து தொலைகிறேன், வேற என்ன பண்ணுறது. ஆனால் வீட்டுக்கு வந்து கொடுத்துடணும். கணக்கு வச்சு தான் எடுக்கிறேன். போய் தொலை, உள்ளே போ. நான் எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் 5 ரூபான்னு போட்டிருக்கான் அப்படின்னா உள்ளே அப்படி என்ன தாண்டா இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் இருந்ததுன்னா என்னால் வாங்க முடியாது. அதனால் சுற்றி தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சிங்சேனே, அதுக்குள்ளே ஏதோ பேசாத. இங்கே பாடுறா, ஏதோ தாவர மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ரைட்டு, அவன் தாவானா? ஏய் நல்லா இருக்கு தண்ணி, ஒரு நீச்சல் அடிக்கலாமா? அதெல்லாம் இப்போதைக்கு நீச்சல் அடிக்கிறேன்ற பேரில் இது பண்ணிடாத. நம்ம இந்த இடத்தெல்லாம் தாண்டி போகணும். தாண்டி போனால் தான் இதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொருள் காட்சிலாம் வச்சுருப்பாங்க போல். இந்த இடத்துல ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கதவு இருக்குது. ஐயோ, இது ஓப்பன் ஆக மாட்டேது. சிங்சேனு, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம்டா. டிக்கெட் எடுத்தது நான் 5 ரூபா கொடுத்து என்னை சாவடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கான் முக்கிலேவன். ஐயோ ரைட்டு, கீழே ஏதோ பாம்பையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை கீழே எதுவும் இல்லைடா. கீழே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருந்தது, அதில் பூந்து கீழே திரும்பி வந்துடலாம் போல். ஆனால் அது அவ்வளோ கீழே விழுந்ததே, உடம்பு டேமேஜ் ஆகிட்டு இருக்குடா. என்னை காப்பாற்றிட்டு போடா. சாரிடா தம்பி, என்னை காப்பாற்றுறதுக்கே ஆள் வேணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நானே தள்ளுக்கு மணக்க ஓடிக்கிட்டு இருக்கேன். பாம்பு இல்லைடா, மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ புகை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு ஈஸியாக இருக்கும். நீ பார்த்து பத்திரமா பொறுமையாக வந்தீங்கன்னா காற்றடிக்காது. அவ்வளோதான், வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, நம்ம ஏறுறேன். அண்ணனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பின்னாடியே வந்துட்டிங்கன்னா தப்பிச்சிடலாம். ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே எஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்க் இருக்குன்னு வெளில போர்டு போட்டிருந்தாங்க. இது பெரிய பார்க் மாரி இல்லை, ஏதாவது சர்க்கஸ். அங்கே பாருங்கள், சர்க்கஸ் காட்டுறாங்க. பலூன் மட்டும் தனியாக போகுது. டே எனக்கு சந்தேகமாக இருக்கு, அங்கே போகாத. அந்த பலூனில் ஏதோ இருக்குது. ஐயோ பின்னாடி எவனோ வரான்டா. டே கோஸ்டரா, ஓடுறா. சாரா சிங்சேனு, ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் ஓட்டேன். ஆனால் நீ இருக்கிற சைஸுக்கு கால்குள்ளே பூந்து கூட வந்துடலாம். நல்ல வேலை நம்ம எஸ் ஆகிட்டோம் ஓரளவு. அங்கே பாருங்கள், வழி இந்த சைடு போல். ரைட்டு, பின்னாடியே துரத்திட்டு இருக்கானே இந்த ஜோக்கர் மட்டும். இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த இதை கட்டியிருக்கான் போல். இங்கே வேற வழி இருக்குது. ஐயோ, பிடிச்சிட்டான். சிங்சான் எப்படியே ஓடிடு. அவ்வளோதான், சிங்சான் தப்பிச்சு போயிட்டான். இந்த இடத்துல நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். இவன்ட்டேருந்து நம்ம எஸ் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். அவ்வளோதாங்க, ஓடுங்க. முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடலாம். இந்த வாட்டி வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சிங்சன் பைபிளில் வந்து அவ்வளோதான், சிங்சன் ஹெல்ப் பண்ண வந்துட்டான். ஓடு, இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறோம். வந்துட்டானா? நான் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குடா. நீ வந்தால் தான்டா நான் போக முடியும். தயவு செய்து வாடா, சீக்கிரம் வாடா. சரிடா சிங்சேனடி, அடுத்ததெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணனே ஃபாலோ பண்ணு, தனியாக போயிடாத. நீ இருந்தால் தான் என்னால் போக முடியும். ஐயோ, இது வேற ஃபுல்லாக ஃபயராக இருக்குது. ஜம்ப்பு போடு, ஜம்ப்பு. அடுத்தது ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான், அண்ணனை மாதிரி அழகாக ஜம்ப்பு. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. வந்தாச்சு. ஃபுல்லாக ஃபயரை வச்சுருக்காங்க. நம்ம சிங்சேனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டோம். டேய் போடாந்தாண்ட. ஐயோ, என்னடா சிங்சேனை துரோகம் பண்ணுற? உனக்கு தாண்டா பெருமையாக பேசுனேன். சாவு, இது தாண்டா கர்ம இஸ் பூம்புறாங்கடா. ஓடு, ஒரே செகண்டில் நம்மளை தள்ளி விட நினச்சான். அடுத்த நிமிஷமே செத்து போயிட்டான். இதுதான் தம்பி கர்மேஷ் பூம்புறாங்க, தெரியுதா? சிங்சேன், நம்ம 2 பேரும் தள்ளி விடக்கூடாதுடா. இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். அவ்வளோதான், போடு ஜம்ப்பு. அடுத்தது அவ்வளோதாங்க, வந்துட்டேன். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அடுத்த ரவுண்டு இதை விட டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா இவன் வேறு வந்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி. இதுக்கப்புறம் இறங்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குதிரை இருக்குது. ரைட்டு, இது எதுக்கு வச்சுருக்காங்க? அங்கே போடுறா குதிரை, நான் ஏறி விளாட போகிறேன். இவன் எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சிங்சேனே, கீயை கண்டுபிடிக்கணும்டா. நீ அப்புறமா விளாடு. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கீ இருக்கான்னு பாடுறா. அந்த இடத்துல நம்ம கீ இருந்தால் தப்பிக்க முடியும். அதெல்லாம் நீ கண்டுபிடி. நான் அந்த குதிரையில் விளாட போகிறேன். ஏறி உட்காந்து விளாட போகிறேன். மேபி இந்த குதிரையிலே சாவி இருக்குது. இங்கே பாரு, சாவி கண்டுபிடிச்சிட்டேன். சிங்சேனே, இந்த சாவி எடுத்துகிட்டு என் கூட வா. 2 கேட் இருக்குது. நீ ஒரு கேட்டில் போகிற மாதிரி இருக்கும், நான் ஒரு கேட்டில் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் இருடா, நான் விளாண்டுட்டு வரேன்டா. நீ வேணா போடா, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது இந்த குதிரை. நான் சிங்சேனை மறந்துட்டியா? இந்த இடத்துக்கு எப்போ வேணால் ஜோக்கர் வருவான். அந்த இடத்துல வந்து நிற்கிறது சேஃப் இல்லை. இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும். ஐயோ, இவன் வேற பயமுத்துறான். இருடா, சாவி எடுத்துகிட்டு வரேன்டா. நான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறேன். நீ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணு, அப்போ தான் தப்பிக்க முடியும். உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறேன், நீ போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான்.
சரி ரைட்டு, இந்த இடத்த விட்டு போனா டேய், இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ தான் ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுது. இது என்னடா இது? டேய் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதை பற்றி எனக்கு தெரியும். இதோட வழி எனக்கு தெரியும். நீ என்னை ஃபாலோ பண்ணினா நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து ஒவ்வொரு இடமும் ஒரு மிரர் மாரி இருக்கும்டா. அந்த மிரர்லாம் நம்ம தாண்டி தான் போகணும். ஆனால் எனக்கு தான் அது வழி தெரியும். எனக்கு பார்வை சக்தி அதிகம். வேணா உன்னை விட என் கண்ணு பெருசு. ஸோ அதனால் என்னை ஃபாலோ பண்ணினா நானே உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். என்னமோ சொல்கிற, உன் பின்னாடியே வரேன் போ. எங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு தெரில, ஏதோ பண்ணுறான். உண்மையிலேயே இவனுக்கு வழி தெரியுமா இல்லை டேய் நானே வழியை கண்டுபிடிச்சிருவோம் போல், இவன் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான். சரி ரைட்டு, எப்படியோ போயிடுவான்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நெருங்கின மாதிரி தோணுது. டேய் அவ்வளோ சீக்கிரத்தில் கணக்கு பண்ணலடா. இவங்க வந்து பெரிய பெரிய கேட்லாம் வச்சுருக்காங்க. என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் போக முடியாமல் மாட்டிக்கிட்டோம்டா. டேய் சிங்சேனே, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வழி சொல்ல போகிறேன். சரி ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழி கண்டுபிடிக்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வழி இருக்கும். ஸோ ஒன்று இந்த கார்னராக இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த கார்னரில் இருக்கும். பார்க்கலாம். ஸோ கார்னர் வழியாக போய் பார்ப்போம். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வழி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்னரில் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளில போயிட்டு இந்த சைடாக போய் பார்ப்போம். இங்கே ஒரு வழி இருக்குது. வழி பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆனால் உள்ளே போக முடியல. ரைட்டு, அப்புறம் இந்த சைடுன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். டே சிங்சேனே, வழி ஆல்மோஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. என் கூட வந்தீங்கன்னா அங்கே பாரு, என் கூட வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் போகலாம். ரொம்ப தூரம் வந்துட்டோம், அவ்வளோதாங்க. இந்த இடத்துலையும் ஒரு கிளாஸ் வச்சுருக்கான். இதை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளில போகுன்ற நம்பிக்கையே இல்லையே. அவ்வளோ கிளாஸ் வச்சுருக்காங்க, எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. ஜோக்கரு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, வந்துட்டு போயிட்டான். டே சிங்சேனே, பார்த்தியா இல்லையா ஜோக்கரு? நல்ல வேலை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐலாம் நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளில வந்துட்டோமா. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. வழிக்கு லாஸ்ட்டு வழிங்க அது. இந்த வழியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சிட்டோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்சேனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவணும், அவ்வளோதான். ஜம்ப்பு. இதில் வந்து சிங்சேன் மாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் நானும் ப்ரோ பிளேயர், இந்த மாதிரி பாரு. இந்த ஐயோ செத்து போயிட்டேன். இதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அழகாக எஸ்ஆச்சு. சிங்சேன் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான் எப்படியோ. ஸோ அவ்வளோதான், மெயின் வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறோம். இந்த நாய் தான் நம்மளை வந்து தூக்கி உள்ளே போட்டிருக்கான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடத்த விட்டு போயிடலாம். நம்ம சிங்சேன் அங்கேயே மாட்டிட்டு முதிக்கிறான். அதுக்குள்ளே இவனை நம்ம போட்டு தெளியணும். சிங்சேன் வந்துட்டா நம்மளுக்கு இதை விட கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. அவனை சமாளித்து அவனை காப்பாற்றுறதுலே டஃப்பாக போயிடும். இவன் வேறு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறான். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலே போதும், கொஞ்சம் நேரம் சர்வே பண்ணாலே போதும். அவன் டென்ஷன் ஆகிறான். கொஞ்ச நேரத்தில் ஐயோ இவன் ஏதோ ட்ரை பண்ணி முள்ளெல்லாம் வச்சு கொல்ல பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் போலையே. கொஞ்ச நேரம் சர்வே பண்ணுறது தானே, ஓடியே சர்வே பண்ணிடலான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு முள். ரைட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற இடத்துல வைக்கிறாங்க. சொருவனாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இருக்கவே மாட்டான், அந்த இடத்துல இருக்க மாட்டான். அந்த ரெட் ஆட்டில் நம்ம நிற்கவே கூடாது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆட்டம் கட்டிகிட்டே இருந்தோம்னா அவன் செத்து போயிடுவான். ஸோ அதே மாதிரியே ஆட்டம் கட்டி ஐயோ ரைட்டுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரெட் ஆட்டு, இங்கேயும் ஒரு ரெட் ஆட்டு. ஐயோ இந்த சைடும் ஒரு ரெட் ஆட்டு. இன்னும் இவ்வளோ ரெட் ஆட்டு வைக்கிறான். இங்கேயும் ஒரு ரெட் ஆட்டு, இந்த சைடும் ஒரு ரெட் ஆட்டு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கேயும் வரிசையாக பார்த்தா இங்கேயும் இந்த சைடு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நல்ல வேலை நம்ம பண்ண எல்லாத்துலேயும் தப்பிச்சதுனால அவன் அட்டாக் பண்ணி அவன் பவரை ஃபுல்லாகவே இழந்துட்டான். செத்து போடா நீ, சம்மந்தமே இல்லாமல் எங்களை தூக்கி இந்த ஒரு பார்க்கில் போடுறதுக்கு இதுதான் நிலமை. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கேம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்தது ப்ளே பண்ணி போடலாம். பை கைஸ்.